முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், காளி ஏன் சிவனின் மார்பில் மிதித்தவாறு காட்சி தருகிறாள் தெரியுமா? அதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். காளி தேவி சிவனை தனது காலுக்கடியில் போட்டு மிதித்து கொண்டிருப்பது போல நிறைய படங்களில் பார்த்து இருப்போம். இதற்கான சரியான காரணம் என்னவென்று தெரியுமா? அதை பற்றி இந்த பதிவில் காணலாம். ஒரு சமயம் இரத்த பீஜா என்னும் அரக்கன் கடுமையான தவம் இருந்து பிரம்ம தேவனிடமிருந்து ஒரு வரத்தை வாங்கினான். தன்னுடைய ஒரு துளி இரத்தம் சிந்தும்போது தன்னுடைய பலம் 1000 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற வரத்தை பெறுகிறான். பிறகு தன்னை அழிக்க யாரும் இல்லை என்ற ஆணவத்தில் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்துகிறான். இரத்த பீஜாவை அழிக்க துர்காதேவி தன்னுடைய வாளை வீசுகிறாள். அவனுடைய ஒரு துளி இரத்தம் தரையில் விழுந்ததும் அவனுடைய 1000 வடிவங்கள் வெளிப்படுகிறது. இதனால் கோபம் அடைந்த துர்காதேவி மகா காளியாக அவதாரம் எடுத்து அனைத்து அரக்கர்களையும் கொன்று அவர்களின் இரத்தம் தரையில் சிந்தாதவாறு அனைத்தையும் குடிக்கிறாள். இதனால் உக்கிரமான காளி தேவி ஆவேசமாக நடனமாடத் தொடங்குகிறார். அவள் கால் வைக்கும் இடமெல்லாம் அழிவு ஏற்படுகிறது. உலகத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக சிவபெருமான் காளி தேவி வரும் பாதையில் சென்று படுத்து கொள்கிறார். காளி தேவியின் பாதம் சிவபெருமான் மீது பட்டதுமே ஆக்ரோஷமாக இருந்த காளி தேவி இயல்பு நிலைக்கு வருகிறார். தன்னுடைய காலுக்கு கீழே இருப்பது தனது கணவன் என்பது தெரிந்ததுமே வருத்தப்பட்டு நாக்கை நீட்டி சிவபெருமான் மீது இருக்கும் தனது பாதத்தை எடுக்கிறாள் காளி தேவி. இதுதான் காளி தேவி பற்றி தெரிந்தோம். இப்படி காளி தேவியின் கோபத்தை தணிக்கத்தான் சிவபெருமான் தானாகவே காளி தேவியின் காலடியில் வந்து படுத்து கிடப்பதாக ஐதீகம். காளி என்றால் காலத்தை ஆள்பவள் என்ற பொருள் உண்டு. நவகிரகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஈஸ்வரனே காளி தேவியின் காலடியில் இருப்பதால் காளி தேவியை வழிபட்டால் நவகிரக தோஷம் எல்லாமே நீங்கும் என்று நம்பப்படுகிறது. யார் தன்னை வேண்டு என எதை கேட்டாலும் அதை கொடுப்பவள் அன்னை பத்ரகாளி. யாருக்கும் கட்டுப்படாத அன்னையை வணங்கும் பொழுது நமக்கு எதற்கும் அஞ்சாத வலிமையை கொடுப்பவள். ராகு பகவானின் அதிபதியான காளி தேவியை ராகு காலத்தில் வழிபடுவது மேலும் சிறப்பாகும். மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி தன்னுடைய குலதெய்வமான காளி தேவியை வணங்கிவிட்டுத்தான் போருக்கு சென்று பல வெற்றிகளை பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதத்திலும் பாண்டவர்கள் காளி தேவிக்கு அரவானை பலியிட்ட பிறகுதான் போரில் வெற்றி பெற்றார்கள். பல 1000 வருடங்களுக்கு முன்பு காளி தேவிக்காக கட்டப்பட்ட கோயில்கள் இன்றும் வழிபாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.